இப்போ வரைக்கும் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை எடுத்து பார்த்தா கூட ஆம்பளையா இருந்தா வெளியே விடா இந்த மாதிரி டைலாக் நம்ம பார்த்தா ரொம்ப சகஜமா வச்சுட்டு நீங்க சிவப்பு மஞ்சள் பச்சில அந்த ஒரு வச்சிருப்பீங்க. நீ கூட அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு நைட்டியை போட்டு தானேடா அசிங்கப்படுத்தின. உங்களுக்கு இந்த பார்வை மாறினது எனக்கு இந்த மாதிரியான ஒரு தருணத்துல நான் இப்படி பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இப்படியான ஒரு தெளிவு வந்தது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அப்படி பர்டிகுலராக எனக்கு ஒரு தெளிவு இதுக்காக தான் பெண்களை நான் இப்படி பெண்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கு வரேன். பெண்களை பற்றி இப்படி அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. திரும்ப 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 எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏடிஸ் லைஃப்லேயோ அதுக்கு முன்னாடி காசு இருக்கா, சாப்பிட்றதுக்கே காசு இருக்காது. ஸோ அப்போ புக்கு எங்கே வாங்க முடியும்? லைப்ரரியில் தான் வாங்க முடியும். லைப்ரரியில் தான் போய் படிக்க முடியும். நான் புக்கு வாங்கினேன், எனக்கே வாங்கணும், சில இது கிழிச்சு வச்சுக்கணும் அப்படின்லாம் தோன்றப்ப வந்து பழைய புக்கு கடையில் தேடுவேன். ஏன்னா ரொம்ப 1/4 ஆஃப் த ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு 20 ரூபானா 5 ரூபாய்க்கு அந்த புக் வாங்கிடலாம். அப்படி நான் வாங்குற புக்கில் விகடனை விட அவள் விகடன் வாங்குவேன். அது மாதிரி குமுதம் இதில் வந்து சிநேகிதி வாங்குவேன். இப்படி பெண்களை பற்றி அது ஐ டோன்ட் நோ வை, அதுக்கு ரீசன் தெரியாது எனக்கு. அது வாங்கி அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்குறேன். அது என்னமோ நேச்சராகவே எனக்கு அப்படி வந்துருச்சு. அப்படி தான் அவங்களுடைய பிரச்சனையை ஆழமாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா அதன் பக்கம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. யாரும் அந்த பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது விற்காதுங்கிறது இவங்களுக்கு தெரியும். நான் முட்டாள். பெண்களுடைய பிரச்சனையை சொல்லி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்.